அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீமி வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய கிருபை பேரருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். கடந்த வாரத்தில் ஏன் நபியினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணங்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் நபியினுடைய வம்சம், அவர்களின் பிறப்பு, குடும்பம், வளர்ப்பை பற்றிய சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு முயற்சி செய்வோம். 12 வாரங்களிலே ஒரு மணி நேரத்திலே நபியினுடைய வரலாறை முழுவதுமாக சொல்ல இயலாது என்றாலும் சில வர்ணைகளையும் சில குறிப்புகளையும் தந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்பதுதான் நோக்கம். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இன்னும் நபியினுடைய வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை அதிகமாக படித்து மேலும் விபரங்களை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வம்சத்தை 3 தொடராக பிரிக்கிறார்கள். ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்துல்லா, இப்னு அப்துல் முத்தலிஃப், இப்னு ஹாஷிம், இப்னு அப்துல் மனாஃப், இப்னு குசை அப்படின்ற அந்த தொடரில் இப்னு நிசார், இப்னு மஅத், இப்னு அதுனான் அப்படின்னு போய் முடியுது அப்படிங்கிறது. இன்னொரு குறிப்பு சொல்லுவாங்க, அதுனானில் இருந்து அப்படியே போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை அவர்களுடைய வரலாறு தொடர்ந்து போகுது அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி 3 விதமான கருத்துக்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த குடும்பத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அல்லாஹ் புனிதமானவர்களை தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்தார். இதில் நபியவர்களினுடைய குடும்பம் நபியின் பாட்டனாராக இருந்த ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃபுடைய பெயருடன் இணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் ஹாஷிம் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஹாஷிம் மற்றும் அவருக்கு பின்னாடி இருந்த சில மனிதர்களை பற்றிய சில உறவுகளை பற்றி நாம் பார்க்கலாம். ஹாஷிம் மக்கால வாழ்ந்த மிக சிறந்த மனிதராக இருந்தார். ஹாஷிமுடைய குடும்பம் செல்வந்தரான குடும்பம். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது, சரீத் அப்படிங்கிற ஒரு உணவு, நாம் திக்கடி அப்படின்னு அழைக்கிறோம். இந்த உணவை அவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. ரொட்டி அதில் பிச்சு போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக்கினதுனால இவருக்கு ஹாஷிம் அப்படின்னு பேர். அவருக்கு இன்னொரு பேர் அம்ரு அப்படின்னு. ஆக இந்த ஹாஷிம் இவர் கோடை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் 2 வியாபார பயணங்களை குறைஷிகளுக்கு ஆரம்பித்து வச்சார். இவர் தான் இந்த ஹாஷிம். ஹாஷிம் வியாபாரத்துக்காக ஷாமுக்கு போனாங்க. மதினாவுக்கு நஜ்ஜார் கிளையினுடைய அம்ரு அப்படிங்கிறவருடைய மகள் சல்மாவை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. அங்கேயே தங்கி இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து ஷாமுக்கு போகிறாங்க. இப்போ சல்மா அவங்க குடும்பத்திலேயே தங்கி இருக்கிறாங்க. அப்துல் முத்தலிஃபை கருப்பத்தில் சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஹாஷிம் பலஸ்தீனில் உள்ள காசாங்கிற அந்த இடத்துக்கு போகையில் மரணம் அடைஞ்சிடுறாங்க. கிபி 497 சல்மா அப்துல் முத்தலிஃபை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தையின் தலையில் நரை இருந்ததுனால ஷைபா அப்படின்னு அவங்க அழைக்கப்பட்டாங்க. அந்த குழந்தை மற்றும் சல்மா 2 பேருமே மதினாவிலேயே சல்மாவினுடைய தந்தையின் வீட்டிலேயே வளர்ந்து வந்ததால் மக்கால இருக்கக்கூடிய ஹாஷிமின் குடும்பத்திற்கு ஷைபாவை பற்றி யாருக்கும் தெரியலை. ஹாஷிமுக்கு அப்துல் முத்தலீஃபை தவிர அசது, அபு சைஃபு, நல்லா என்ற 3 ஆண் பிள்ளைகளும், ஷீபா, ஹாலிதா, லைஃபா, ருக்கையா, ஜன்னாங்கிற 5 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. இப்போ அப்துல் முத்தலிஃப் ஹாஷிமிடம் இருந்த பொறுப்புகள் அவங்க இறந்து போனதுக்கு பின்னாடி அவர்களுடைய சகோதரர் அப்துல் முத்தலிஃபுக்கு வருது. அப்துல் மனாஃபுடைய மகன் அப்துல் முத்தலிஃபுக்கு வருது. அவங்க அந்த பொறுப்புகளை ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறது, இது மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கொடைவள்ளலாக இருந்தாங்க. அதனாலேயே இந்த அப்துல் முத்தலிஃபுக்கு ஃபையால், வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்னு பேர் சொல்லி அழைச்சாங்க. இப்போ ஹாஷிமின் மகனான ஷைபா அப்துல் முத்தலிஃப் 7 அல்லது 8 வயதாக இருக்கிற போது இந்த மக்கால இருக்கக்கூடிய அவர்களின் தந்தையின் சகோதரர் முத்தலிஃபுக்கு தகவல் கிடைக்கிது. எனவே அந்த ஷைபா அப்துல் முத்தலிஃபை தேடி இந்த அப்துல் முத்தலிஃப்
ஹாஷிமுடைய சகோதரர் அப்துல் முத்தலிஃபு ஹாஷிமின் மகனை தேடி வர்றாங்க. தாய் சல்மாட்ட அந்த குழந்தையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. தாய் சல்மா தர மறுத்தர்றாங்க. நான் இந்த குழந்தைய அவரோட தந்தையின் சொத்துக்களுக்காகவும் அல்லாஹுடைய இல்லம் அமைஞ்சிருக்கக்கூடிய புனித பூமிக்கும் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு தான் இந்த பிள்ளைய கேட்குறேன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்போ சல்மா அனுமதி கொடுத்துருவாங்க. இப்போ அப்துல் முத்தலிஃபு ஷைபா அப்துல் முத்தலிஃபை அழைச்சிக்கிட்டு வருவாங்க. மக்காவுக்கு வந்த உடனே இது மக்காவில் இருந்த அந்த அப்துல் முத்தலிஃபோட அடிமை தான் அப்படின்னு சொல்லி இந்த ஷைபா அப்துல் முத்தலிஃபை சொல்லுவாங்க. ஆனால் இது என் சகோதரர் ஹாஷிமின் மகன், இவர் அடிமை இல்லைன்னு சொல்லி அங்கேயே அவங்கள வளர்த்துக்கிட்டு வருவாங்க. இப்போ அப்துல் முத்தலிஃபு வாலிபம் அடைஞ்சிருவாங்க. ஷைபாங்கிற அந்த அப்துல் முத்தலிஃபு வாலிப வயதுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவர்களுடைய தந்தையின் சகோதரர் முத்தலிஃப் என்ன செய்வாங்க, யமன் நாட்டில் ரதுமான்கிற ஊருக்கு போவாங்க. அங்கே மரணம் அடைஞ்சிருவாங்க. இப்போ மக்கால ஹாஷிமின் சகோதரர் அப்துல் முத்தலிஃப்கிட்ட இருந்த அந்த பொறுப்புகள் எல்லாம் இந்த மகன் ஹாஷிமின் மகனான அப்துல் முத்தலிஃபுக்கு வந்துடும். இப்போ இவங்க அந்த பொறுப்புகளை எடுத்து அவங்க மக்கால மிக முக்கியமான நபராக ஆயிடுவாங்க. இப்போ இந்த காபாவில் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லம் அது சம்பந்தமாக அப்துல் முத்தலிஃபு 2 விதமான முக்கியமான நிகழ்வுகளை சந்திப்பாங்க. ஒன்று, அப்துல் முத்தலிஃபுடைய கனவுல ஜம்சம் கிணற்றின் இடம் காமிக்கப்படும். அதை தோண்டுவதற்கு உத்தரவிடுவாங்க. தோண்டிக்கிட்டு இருக்கையில் ஜுருகும் கோத்திரத்தினர் மக்காலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அதுக்குள்ளே போட்டு மூடியிருந்த வாள்களும் கவச சட்டைகளும் தங்கத்திலான 2 மான் சிலைகளையும் கிடைக்கும். இப்போ அப்துல் முத்தலிஃப்கிட்ட வந்து அதை எல்லாம் உருக்கி காபாவின் கதவாக ஆக்கிடுவாங்க. 2 தங்க மான் சிலைகளையும் உருக்கி கதவின் மேல் தகடாக போட்டுருவாங்க. ஹஜ்ஜு பயணிகளுக்கு ஜம்சம் கிணற்று நீரை வழங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சாங்க. ஜம்சம் கிணறு தோண்டப்பட்ட போது குறைஷிகள்லாம் அப்துல் முத்தலிஃப்கிட்ட வந்து இதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துருவாங்க. ஆனாலும் அந்த குறைஷிகள்லாம் விடாப்பிடியாக எங்களுக்கும் இதில் பங்கு தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ சாது அங்கே ஷாமில் குறிகேட்கிற ஒரு பெண்ணிட்ட போய் தீர்ப்பு கேட்பாங்க. போகிற வழியிலேயே தண்ணி தீந்து போயிடும். ஆனால் அப்துல் முத்தலிஃப்கிட்ட இருக்கிற தண்ணி மட்டும் இருக்கும். அப்துல் முத்தலிஃபுக்கு மட்டும் அல்லாஹ் மலையை கொடுத்து தண்ணீரை கொடுத்துருவான். குறைஷிகள் விளங்கிக்கிடுவாங்க, ஒரு துளி மழை கூட நமக்கு பெய்யலை, இந்த அப்துல் முத்தலிஃபுக்கு தான் பேஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி. எனவே ஜம்சம் கிணற்றினுடைய உரிமை அப்துல் முத்தலிஃபுக்கு தான் சொந்தம்னு ஒரு முடிவு செஞ்சுட்டு காபாவிற்கு வந்துடுவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால அப்துல் முத்தலிஃபும் ஒரு நேர்ச்சை செஞ்சுக்குவாங்க. அல்லாஹுக்காக நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா 10 ஆண் பிள்ளைகளை அழித்ததுனால அதில் ஒருத்தரை நான் காபாவுக்காக அறுத்து பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சுக்கிடுவாங்க. 2வது, நஜ்ஜாசி மன்னன் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அப்ரஹாங்கிற ஒரு படையை திரட்டிக்கிட்டு காபாங்கிற ஒரு ஆலயம் மாதிரி அவனும் ஒரு ஆலயத்தை, சனா அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை, கிறிஸ்துவ ஆலயத்தை ஏற்படுத்தியிருப்பான். எனவே மக்காவுக்கு போகிற ஹாஜிகள்லாம் இந்த சன்னாவுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்பாடுகள் செய்வான். ஆனாலும் மக்கள் அங்கே போகாதனால அதில் சில விஷயங்கள் அங்கு இருந்து இரவோடு இரவாக ஒரு மனிதர் அதை போய் அஸ்தப்படுத்திடுவார். அதனால் அப்ரஹாங்கிற மன்னன் கோபத்தில் 60,000 வீரர்கள் கொண்ட பெரிய படை, யானைப்படையை ஒன்று எடுத்துக்கிட்டு காபாவை இடிக்கணுன்ற எண்ணத்தில் வருவான். இப்போ அவனது படையில் 9 அல்லது 13 யானைகள் இருக்கும். யமனில் இருந்து அவன் கிளம்பி வருவான். இந்த நிலையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சின்ன சின்ன பறவைகளை அனுப்பி சுடப்பட்ட கற்கள், அதன் மூலம் அது தின்னப்பட்ட வைக்கோலை போல் அல்லாஹ் ஆக்கிடுவான். அந்த கற்களை போடவும் இந்த சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அப்ரஹா மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 அல்லது 55 நாட்களுக்கு முன்னால் முஹர்ரம் மாதத்தில் இந்த நிகழ்வு நடக்கும். இது யானை ஆண்டு அப்படின்னு வர்ணிக்கப்படுது. சிறிய பறவைகள் கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைப்பான். அது கற்களை கொண்டு வந்து எரியும். எனவே அது அந்த யானை கூட்டத்தின் மீது போடவுமே அது தின்னப்பட்ட வைக்கோல் போல் பஸ்பமாயிரும். சின்ன குருவி தான். அதனிடத்திலே பட்டாணியை போன்ற சின்ன கற்கள் இருந்துச்சு. ஆக அதனுடைய உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு அந்த யானைகள்லாம் அழிஞ்சு போயிடும். ஓடி ஓடி போய் சில அந்த வீரர்கள்லாம் ஒருவர் மின் ஒருவர் விழுந்து எல்லாருமே அழிஞ்சிருவாங்க.
அப்ரஹாவுக்கும் அல்லாஹ் ஒரு வியாதியை ஏற்படுத்துவான். அதன் காரணமாக அவனுடைய ஒவ்வொரு விரலும் கலண்டு போயிடும். அவன் சனாவை அடையிற நேரத்தில் குருவி குஞ்சு போல் சுருங்கி போயிடுவான். பிறகு அவனுடைய மார்பு பகுதியிலிருந்து இதயம் வெளியாகி துடிதுடித்து செத்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. இப்போ அப்ரஹாவினுடைய யானைப்படையை அழித்த செய்தி பாரசீகம், ரோம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பரவுது. அதன் காரணமாக காபாவினுடைய சிறப்பும் மாண்பும் மிகப்பெரிய உன்னதமாகுது. நபியினுடைய பிறப்புக்கு முன்பு காபாவை அல்லாஹ் புனிதப்படுத்தி மக்கள் மனசில் ஒரு அழியா சின்னமாக ஆக்கிட்டாங்கிறதுக்கு இது ஒரு வரலாறாக இருக்குது. எனவே அப்துல் முத்தலிஃபுக்கு 10 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஹாரிஸ், ஜுபைர், அபு தாலிப், அப்துல்லா, ஹம்சா, அபு லஹப், கைதாக், முகவ்வீம், லிரார், அப்பாஸ் அப்படின்னு. அப்துல் முத்தலிஃபுக்கு 6 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. உம்முல் ஹக்கீம் என்ற பைலா, பர்ரா, ஆத்திகா, சஃபியா, அருவா, உமையா அப்படிங்கிற 6 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. இந்த அப்துல் முத்தலிஃபுக்கு இருந்த அந்த ஆண் பிள்ளைகள் 10ல் ஒன்று தான் அப்துல்லா. இவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தையாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாதா அப்துல் முத்தலிஃபுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பிரியமானவங்க, ரொம்ப அழகானவங்களாக இருந்தாங்க. தபீஹ் அப்படிங்கிற பெயரை பெற்றவராக இருந்தாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தபீஹைனியுடைய மகன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்துல் முத்தலிஃபுக்கு ஜம்சம் கிணற்றை கண்டுபிடிச்ச போது அதை அல்லாஹ் அவங்க கையிலேயே ஒப்படைச்சதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் ஒரு குழந்தையை அறுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அப்துல்லாவை தேர்ந்தெடுத்துருவாங்க. குளிச்சிட்டு குளிக்கு போட்டு பார்க்கையில் அப்துல்லாங்கிற அந்த குழந்தையை தேர்ந்தெடுப்பாங்க. இது பிடித்தமான குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்போ இதில் அப்துல்லாவாக இருக்கிறதா, அதற்கு பகரமாக 10 ஒட்டகைகளாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சீட்டுக்குளிக்கு போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கையில் 10 போடுவாங்க. 100 ஒட்டகைகள் வரும். அப்போ 100 ஒட்டகையை அறுக்கிறதுன்னு சொல்லி அறுத்துட்டு அப்துல்லாஹுவை விட்டுருவாங்க. பொதுவாக அன்றைய காலத்தில் அரபுகள்கிட்ட கொலை குற்றத்திற்கு 10 ஒட்டகையை அறுப்பது வளமையாக இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க 100 ஒட்டகையை அறுப்பதை வளமையாக்கிக்கிட்டாங்கங்கிறது வரலாற்றில் சொல்லப்படுகின்ற விஷயம். இந்த அப்துல்லா இவங்களுக்கு அப்துல்லாவுடைய அவர்களுக்கு அவங்களுடைய தாதா ஆமீனாங்கிற பெண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. ஆமீனாவை துணைவியாக்குவாங்க. அப்துல் முத்தலிஃபுக்கு ஆமீனா வஹப் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு ஜுஹ்ரா அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் சிறப்பான ஒரு குடும்பம். அங்கே ஆமீனாவை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அப்துல் முத்தலிஃபு பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வர அப்துல்லாஹுவை மதீனாவுக்கு அனுப்புவாங்க. எதிர்பாராத விதமாக அங்கேயே மரணமடைஞ்சிருவாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, வியாபார நோக்கில் ஷாமுக்கு போனாங்க. குறைஷியரினுடைய ஒரு வியாபார குழுவினோடு திரும்பி கொண்டிருக்க போது நோய்வாய்ப்பட்டு மதீனாவில் தங்கினாங்க. நோய் அதிகரித்து அங்கேயே மரணமடைந்தார்கள். நாபிகா அப்படிங்கிறவருடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அப்துல்லா அவங்க இறக்கும்போது 25 வயதாக இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து. அவங்க நபியினுடைய தந்தை அப்துல்லா இறக்கும்போது 5 ஒட்டகை, சிறிய ஆட்டு மந்தை மற்றும் உம்மு ஐமன் அப்படிங்கிற புனைப்பெயருடைய ஒரு நீக்குரு அடிமை, இதைத்தான் அப்துல்லா குடும்பத்தாருக்கு விட்டுட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்க்கறதுல இந்த நீக்குரு அடிமை ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்கன்னு நாம் வரலாற்றில் பார்க்குறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருட்கொடையான இறை தூதர்களின் தலைவரான நபி ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கில் ரபீஉல் அவ்வல் பிறை 12க்கு திங்கட்கிழமை கிபி 571 ஏப்ரல் 20 அல்லது 22ஆம் தேதி அதிகாலையில் பிறக்கிறாங்க. இது யானை சம்பவம் நடைபெற்ற 1வது ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது. நபி அவர்கள் பிறந்தபோது நுபுவத்தின் முன்னோடியாக ஆமினா அம்மையாரினுடைய உடலில் இருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டுச்சு. அதன் பிரகாசத்தில் ஷாமின் கோட்டைகள் ஒளிர்ந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தாங்க. கிஸ்ராவுடைய மாளிகையில் 14 மாடங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன. பல்லாண்டு காலமாக மஜூசிகள் வணங்கி வந்த பிரமாண்டமான நெருப்பு குண்டம் அணைஞ்சு போச்சு. அதே மாதிரி சாவா என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தை சுற்றியிருந்த கிறிஸ்துவ ஆலயங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தையை பெற்றெடுத்த ஆமினா அந்த நல்ல செய்தியை அவங்களுடைய தாதா அப்துல் முத்தலிஃபுக்கு சொல்கிறாங்க. அவர் மகிழ்ச்சியாக தன் பேரரை காபாவுக்கு தூக்கிட்டு போய் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்தித்து
அந்த குழந்தைக்கு முஹம்மது அப்படின்னு பேர் வச்சாங்க. இதற்கு முன்னாடி இப்படிலாம் பேர் வைக்கலையே. அரபுகளின் வழக்கப்படி 7ஆம் நாள் நபி அவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்டது. அதோடனே முஹம்மதுன்னு பேர் வச்சாங்க. ஏன் இந்த பேர் வச்சிங்கன்னு கேட்கல, உலகமும் என் பேரனை புகழணுங்கிறதுனால நான் இதை வச்சேன் அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலீஃப் சொல்லி காட்டுவாங்க. இப்போ ஆமினா அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபுலஹபுடைய அடிமை சுவைபியாங்கிறவங்க பால் ஊட்டினாங்க. சுவைபியாவுக்கு மஸ்ரூஹ் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை அப்போ பிறந்துருந்துச்சு. அதனால் சுவைபியா என்ன செஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி ஹம்சா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபு சலமா இப்னு அப்துல் அசதுக்கும் அந்த சுவைபியா பால் ஊட்டி இருக்கிறாங்க. பொதுவாக அரபுகளினுடைய அந்த வழக்கம், நகர்ப்புற அரபுகள் தங்கள் குழந்தைகளை பாலூட்டுவதற்காக கிராமத்தில் உள்ள செவிலியர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் அங்கே இருந்துச்சு. இப்போ நகரத்தில் நோய் தொற்றிடாமல் இருக்கிறதுக்கும், நல்ல உடல் வலிமை பெற்று நரம்புகள் எல்லாம் வலிமையாக இருக்கிறதுக்கும், தூய அரபு மொழியை நல்லா கற்றுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த நடைமுறையை அரபுகள் உண்டாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ ஹலிமத்து சஅதியா அவர்களுடைய ஊரிலிருந்து குழந்தைகளை தேடி நகரத்துக்கு வர்றாங்க. நிறைய பேர் அங்கே இப்போ கிளம்பி வர்றாங்க. இப்போ இவங்க ரொம்ப வறுமையில், பசியில், பட்டினியில் இருந்தாங்க. அவர்களுடைய வாகனமாக இருந்த கோவேரி கழுதை கூட தெம்பில்லாமல் இருந்துச்சு. எனவே இவங்க பின்தங்கிட்டாங்க. அவங்க ஊர் வாசிகள் எல்லாம் முன்னாடியே வந்து ஆளுக்கு ஒரு குழந்தையை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க பின்னாடி வந்து ஊரில் பார்க்குறாங்க, எந்த குழந்தையுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அனாதை, தந்தை இல்லாதவங்க. தந்தை இருந்தால் தான் குழந்தைக்குரிய தேவையை நிறைவேற்றுவார். தந்தை இல்லாத குழந்தைக்கு யார் தேவையை நிறைவேற்ற போகிறாங்கன்னு யாருமே அந்த குழந்தையை எடுத்துக்கிறல. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குழந்தையவாவது நாம் எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லி அன்னை ஹலீமா அம்மையார் அவங்க அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க தூக்கினாங்க. அவங்கள்ட்ட இருந்த எல்லாமே பசுமையாயிருச்சு. அவர்களுடைய கோவரு கழுதை ரொம்ப தெம்பாயிருச்சு. அவர்கள் பசியில் வாடிப்போய் இருந்த அவர்களுடைய அமுதூட்டக்கூடிய அந்த மார்பெல்லாம் ரொம்ப செழிப்பாயிடுச்சு. இப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கிட்டு வர்ற இதுக்கு முன்னாடியே கிளம்பி போன அந்த கூட்டத்தாரை கடந்து இவங்க முன்னாடியே போயிடுறாங்க. ரொம்ப அதற்கு பின்பு செழிப்பு ஏற்பட்டுருது. ரொம்ப வசதியாக நல்ல வனப்பு மிக்கவங்களாக ஆயிடுறாங்க அன்னை ஹலீமா அம்மையார். அதனால் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிடுது. ஒட்டகத்தை, ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு போனால் மற்றவர்களுடைய அந்த கால்நடைகள் எல்லாம் மேயாமலே திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வறண்டு போன பகுதிக்கு போனால் கூட ஹலீமா அம்மையாரினுடைய அந்த கால்நடைகள் ரொம்ப திடகார்த்தமாக நல்ல மேய்ஞ்ச கால்நடைகளாக வரும். சொல்லுவாங்க, ஹலீமாவினுடைய இடையர்கள் மேய்க்கக்கூடிய அந்த இடத்துல போய் நீங்களும் மேய்க்க வேண்டியது தானே, ஏன் இப்படி வர்றீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கால்நடைகள், ஹலீமா அம்மையாரினுடைய கால்நடைகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பேரருளின் காரணமாக அது வலுவானதாக, நல்லா மேய்ந்ததாக காட்சியளித்ததுன்னு வரலாறு சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் 2 வருடம் வரை அல்லாஹ் அந்த குழந்தைய அவங்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ தவணை முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்களுடைய தாயார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி தூக்கிக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் மக்கால நோய் பிடிச்சு கிடக்கு. எனவே இந்த குழந்தையையும் தாக்கிரும், அதனால் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி மீண்டும் ஹலீமா அம்மையார்கிட்டையே ஒப்படைக்கப்படுது. இப்படி சாது கலையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில மாதங்களுக்கு பின்னாடி ஒரு நாள் குழந்தைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து அந்த குழந்தையை மயக்கமுறை செய்து நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியெடுத்தாங்க. அதில் இருந்த ஒரு துண்டை அகற்றிட்டாங்க. இதுதான் உங்கள்கிட்ட இருந்த ஷைத்தானுடைய பங்கு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இதயத்தை தங்க தட்டில் வச்சு ஜம்சம் நீரை ஊற்றி கழுவி பிறகு அந்த இதயத்தை ஒன்றிணைத்து நெஞ்சு இருந்த மாதிரி சரி செஞ்சிட்டாங்க. இதை பார்த்த ஹலீமாவினுடைய அந்த குழந்தைகள் வேகமாக ஓடி வந்து முஹம்மதை கொலை செஞ்சிட்டாங்க, முழந்தை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை பார்க்குறாங்க. எனவே பயந்து போய் அவர்களுடைய தாயாரிடத்துலையே என்ன செஞ்சுருவோம், குழந்தைய ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆமீனாட்டை வந்து குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க. 6 வயது வரை அன்னை ஆமீனாட்டையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தாங்க.
ஆமீனா அம்மா மதீனாவில் மரணமடைஞ்ச தன்னுடைய அன்பு கணவருடைய கபரை பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் ஊழிய பெண் உம்மு ஐமனையும் பொறுப்பாளராக இருந்த அப்துல் முத்தலிஃபோடைய 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு வர்றாங்க. மன அமைதிக்காக ஒரு மாதம் தங்கிட்டு பிறகு மீண்டும் ஆமினா அம்மா மக்காவுக்கு வர்ற வழியில் நோய்வாய்ப்பட்டு அபுவாங்கிற இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார்கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்து அனாதையாகிட்ட தன் பேரரின் மீது அன்பு பாசத்தை ஊட்டி வளர்க்குறாங்க. தந்தை இழந்த சோகம் ஒன்று, இப்போ தாயையும் இழந்துட்டாங்கங்கிறதுனால பேரரின் மீது அவங்களுக்கு ரொம்ப பாசம் ஏற்பட்டுருது. காபாவில் அப்துல் முத்தலிஃபுக்குன்னு ஒரு விரிப்பு இருக்கும். அப்துல் முத்தலிஃபுடைய பிள்ளைகள் அதை சுற்றி உட்காந்துருப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த விரிப்பில் உட்காந்துருவாங்க. இப்போ அப்துல் முத்தலிஃபினுடைய சகோதரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரட்டுவாங்க. இது தந்தையுடைய இடம்னு. ஆனால் விரட்டாதீங்க, அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, எனவே அவரை என் விருப்பில் உட்கார்றதுக்கு நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி முதுக தடவி கொடுத்து பாசத்தை காட்டுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 8 வயசாகுது. 8 வயது 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆனபோது பாட்டனார் அப்துல் முத்தலிஃபும் மக்காவில் மரணமடைஞ்சிடுறாங்க. அப்போ தாத்தாவுடைய மரணத்திற்கு பின்பு அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹுவின் உடன் பிறந்த சகோதரரான அபு தாலிபு பராமரிக்கிறதுக்கு விரும்புகிறார். பெரிய தந்தை இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு ஒப்படைக்கப்படுது. இவங்களும் தன் பிள்ளைகளில் ஒருத்தராக அவரை எடுத்துக்கிட்டு ரொம்ப பாசத்தோட நேசத்தோட ரொம்ப பாதுகாத்து வளர்த்து வந்தாங்க. 40 ஆண்டுகள் அவர்களை அவங்க அரவணைச்சிக்கிட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி ஒரு தடவை கடும் பஞ்ச காலத்தில் மக்காவில் கணவாய்கள் வறண்டு போய் பிள்ளை குட்டிகள்லாம் தாகத்தில் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கிக்கிட்டு அப்துல் முத்தலிஃப் இப்படி ஒரு பாட்டு படிப்பாங்க. அவர் அழகர் அல்லவோ, அவரை முன்னிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம், அவர் அனாதைகளின் அரணல்லவோ, கைம்பெண்களின் காவர் அல்லவோ அப்படின்ற இந்த பாராட்டு மலையை பொழிஞ்சு துவா கேட்டதுனால மாணவிக்காக மழை பொழிந்தது அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 12 வயதாகுது. இப்போ அபு தாலிப் வியாபாரத்துக்காக ஷாமுக்கு போகிறாங்க. நபி அவர்களையும் அழைத்துட்டு போகிறாங்க. ஷாம் நாட்டில் புஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர்றாங்க. அங்கே பஹீரா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு துறவி இருந்தார். அவர் ஜர்சீஸ் என்றும் சொல்லப்படுது. அவர் வெளியில் எங்கேயுமே போக மாட்டார். இந்த வியாபார கூட்டம் உள்ளே வந்திருக்குன்ற உடனே வேகமாக அந்த வியாபார கூட்டத்திட்ட வருவார். வந்து எல்லோரையும் திருப்பி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் பிடிச்சிக்கிடுவார். இவர் தான் உலகத்தினுடைய தூதர், இவர் தான் இறைவனுடைய தூதர், உலகத்தார்களுக்கு அருளாக அனுப்பப்படுறவர், எங்களுடைய வேதங்களில் இருக்குது, இவரை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உலகத்தில் யாரும் சிரம்பணியாது, இவர் வரையில் கற்களும் மரங்களும் சிரம்பணிந்ததை நான் பார்த்தேன், எனவே அதற்கு ஆதாரமாக இவருடைய புஜத்துக்கு கீழே ஆப்பிள் மாதிரியான ஒரு இறுதி தூதரின் முத்திரை இருக்குது, எனவே இவரை பாதுகாப்பாக ஊருக்கு அழைச்சிட்டு போயிருங்க, இவரை வேறு எங்கேயும் கூட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அப்போ அவர்களுடைய சிறிய தந்தையார் அபு தாலிப் பத்திரமா மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. இப்போ குழந்தை பருவம், அப்புறம் வாலிப பருவம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எந்த தொழிலும் செய்ததில்லை. சாது கிளையாருடைய ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, நானும் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பின்பு வாலிப வயதை அடைந்ததற்கு பின்பு ஆடு மேய்க்கிறதை விட்டுட்டு சாயிப் இப்னு அபு சாயிப் அல் மக்சூம் சொல்லக்கூடியவரோட இணைஞ்சு வியாபாரம் செஞ்சாங்க. ரொம்ப சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அன்னைக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இவர் வருவார், என் சகோதரரே, என் தொழில் நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த சகோதரர் சாயிப் இப்னு அபு சாயிபுங்கிறவர் வரவேற்பாருன்னு வரலாற்றில் பார்ப்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசாகுது. ஹதீஜா அன்னையினுடைய வணிக பொருளோடு ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஹதீஜா பின்த் குவைல்து சிறப்பும் வளமும் மிக்க சிறந்த வியாபார பெண்மணி. தன்னுடைய வியாபாரத்துக்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை அவங்களுக்கு தருவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாய்மை, நண்பகத்தன்மை போன்ற நல்ல பண்புகளை எல்லாம் கேள்விப்பட்டு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைச்சி, நீ அடிமை மைசராவுடனே
வணிகப் பொருட்களை எடுத்துக்கிட்டு ஷாமில் வியாபாரம் செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மற்ற வணிகர்களுக்கு கொடுக்கறத விட சிறப்பான பங்கை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஹதீஜா நாயகியினுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கிட்டு ஷாமுக்கு போவாங்க. சிறந்த முறையில் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுடைய அந்த நேர்மை நாணயத்தை பார்த்து மைசராவே மெய்சிலிர்த்து ஹதீஜா நாயகிட்ட சொல்லுவாங்க. இப்போ இதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 25 வயதாகும்போது ஹதீஜா நாயகியை திருமணம் முடிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் திருமணம், இன்னும் அவர்களுடைய மக்காவுடைய வாழ்க்கை, நுபுவத்து கிடைக்குதல் போன்றவற்றை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் உதவி செய்யட்டும்.